இந்த வீடியோவில் சதுசேயர்கள் பற்றி எனக்கு தெரிந்த சிலவற்றை கூறுகிறேன். முன்பு நான் பரிசேயர்கள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் என 3 வகுப்பினர் இருந்ததாகவும் இவர்களில் அநேகர் இயேசுவிடம் குற்றம் பிடிக்க என கேள்வி கேட்டதாகவும் போட்டிருந்தேன். இந்த சதுசேயர்களும் இயேசுவிடம் அப்படியே கேள்வியை கேட்கிறார்கள். இந்த சதுசேயர்கள் என்ற பிரிவினருக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்ற நம்பிக்கை, விசுவாசம் இல்லை. எனவே அந்த உயிர்த்தெழுதலை பற்றி நூதனமான முறையில் கேள்வி கேட்கிறார்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 18 முதல் வாசிக்கும் போது இந்த விஷயம் இருக்கிறது. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து, அதாவது இந்த சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் ஆகும். அவர்கள் கேட்கும் நூதனமான கேள்வியை பாருங்கள். போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால், அதாவது பிள்ளை இல்லாமல் இறந்து போனால் என்று அர்த்தமாகும். அப்படி இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. இப்படி இருக்க 7 பேர் சகோதரர் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். இப்படி 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போய்விட்டார்கள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது எவனுக்கு அவள் மனைவியா இருப்பாள் என்று கேட்டார்கள். சர்வ ஞானமும் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரியான பதில் கொடுத்து அவர்கள் வாயை அடைத்தார். 24வது வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததனால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள்? மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள் என்று பதில் கொடுத்தார். இதை கேட்ட வேதபாரகரில் ஒருவன் நன்றாய் உத்தரவு, அதாவது பதில் சொன்னார் என்று அறிந்து கொண்டான். அந்த அளவுக்கு இயேசுவின் பதில் கனக்கச்சிதமாக சுத்த பொன்னாக இருந்தது. இயேசுவை கொலை செய்ய இந்த சதுசேயர்களும் கூட்டமாய் சதி செய்தவர்கள் ஆவார்கள். இந்த சதுசேயர்களை பற்றி எனக்கு தெரிந்த ஒன்றை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எடுத்து பேசியிருக்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.